ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 செப்டம்பர் மாதம் இதோ பிறக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம் எனக்கு நல்லா இல்லை, அல்லது கடந்த சில வாரங்களாகவே நல்லா இல்லை, இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு எப்படி இருக்கும் என்கின்ற அமைப்பை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு அதி உன்னத நல்ல அமைப்பை அடைகிறார். அதைவிட முக்கியமாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே சுக்கிரன் ஆட்சி நிலையில் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. போன ஆகஸ்ட் மாதம் முழுக்க அந்த கடன் தொல்லை, இந்த கடன் தொல்லை, வருமானமே சரியாக இல்லைங்க, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, சும்மா ஏதோ நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்களே தவிர எனக்கு நல்லது நடக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ராசியை ஒரு சுபகிரகம் சுக்கிரன் தனித்து நின்று பார்க்க போகின்ற காரணத்தினாலும், ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்ற காரணத்தினாலும் இந்த மாதம் அபாரமாக நல்லாவே இருக்குங்க. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நினைத்தது நடக்கக்கூடிய, கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வெளியிலிருந்து கொஞ்சம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க எனக்கு உதவி பண்ணலை, நான்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேங்க, அவருக்கு கஷ்டத்தில் அவர் வந்து கேட்காமையே நான் உதவி பண்ணேன், இன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நட்புகள், உறவுகளின் மீது ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவர்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெரிய வகையில் அந்தஸ்து கௌரவம் உயர்வாக இருக்கும். போன மாதத்தில் சில பேர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க, அல்லது டியூ கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் உச்சனாக இருந்து 4ஆம் இடத்துல ராசிநாதனுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு வாகன மாற்றம், புதுசாக வண்டி வாங்கணும், ஏற்கனவே இருக்கிற பழைய வண்டியை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள், அது வாங்கக்கூடிய தன்மைகள். சிலருக்கு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வீட்டடி மனையாவது வாங்கி போட்டுருவோங்கன்ற மாதிரி ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தவங்க, வீடு கட்டுறது ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும், எதையும் நம்மளால் சமாளிக்க முடியும், வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டுங்க. சிலருக்கு 12ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகே பக்கத்தில் அவங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் பக்கத்து ஊருக்கு ஒரு விஷயமா போய் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது, பக்கத்து மாவட்டம், பக்கத்து மாநிலம், நாடு விட்டு நாடு போகக்கூடிய தன்மைகள் என எல்லாவற்றிலும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு விரயச்சனியாக சனியை குறுபார்த்த தன்மையில் தான் இருக்கிறார். இந்த அமைப்பு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வருமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. ஆக ஒரு கௌரவம் உயர்வாக இருக்கக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே காதல் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமான்னு தடுமாற்றத்தில் இருந்தவங்க கூட எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க செப்டம்பர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு கடுமையான அமைப்பில் இருந்தார். நீச்சம்னா ஒரு பலவீனம். இந்த பலவீனம் இந்த மாத ஆரம்பத்திலேயே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே நீங்குகிறது. அதை விட பெருசு, ஒரு 4-5 மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரைக்குமே அவர் இங்கேயே 5ஆம் இடத்து 6ஆம் இடத்திலேயே ஆட்சி நிலைமையில் இருப்பார். ஆக வரப்போகின்ற ஒரு 2-3 மாத காலங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதைவிட மேலாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய யோகாதிபதியான புதனும் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. இளைய பருவத்தினருக்கு உயர்ந்த லட்சியங்கள், எது சரியாக வரும், என்ன படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டு, வாழ்க்கை துணைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வேலை, சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறந்த மாற்றம் இளைய பருவத்தினர் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும்.
வீட்டில் மங்கள நிகழ்வுகள் இருக்கும். 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தூர இடங்களில் போய் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும்ன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன், வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்வேன், வெளிநாட்டிலேயே நான் செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு அதற்கேற்ற முயற்சிகளை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்கள் மனம் போலவே சில விருப்ப அமைப்புகள், பேரண்ட்ஸ் சம்மதம் கொடுக்கறது, ஆஃபீஸில் அனுப்புறது, விசா கிடைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தை செப்டம்பர் மாதம் பிற்பகுதியிலிருந்தே அடைய போகிறார். இது நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத காட்டுது. இதுவரைக்கும் கை கொடுக்காத நட்புகள், உறவுகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே 11ஆம் இடத்திலிருந்து ஒரு வருஷமாக உங்களுக்கு எந்த கெட்டது நடக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி, ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அனைத்திலுமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள், விவசாய பெருமக்களுக்கு ஒரு விளைவித்த பொருட்களுக்கு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள், நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய சுப மாதங்க அனைவருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று சொல்ல மாதிரியாக, அல்லது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லா அமைப்புகள்லையும் முதல் 2ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். ராசிநாதன் செப்டம்பர் 7ஆம் தேதி உச்சத்தை அடைகிறார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய நல்ல தன்மை செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதைவிட மேலாக இப்போது உங்கள் ராசியிலே இருந்து கோபதாபங்களை வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய, டக்குன்னு இப்போ கொஞ்சம் எரிச்சலாகிறீங்களா, கோபப்படுறீங்களா, இதெல்லாமே ஒரு 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அப்படியே 2ஆம் இடத்தில் போய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது அப்படியே அது விலகுது. அந்த நேரங்களில் எதிர்ப்புகள் விலகும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்ப்புகள், கடன் நோய் போன்றவைகள் கட்டுக்கு உட்பட்டு, கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடனை பற்றி கவலைப்பட தேவைன்னா வருமானம் வரணும். 2ல் இருக்கிற உச்சகுரு மூலமாக வருமானம் வரும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். நல்ல சிந்தனைகள் வரும். எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய தன்மை, உங்களை பற்றியே ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே உங்களுக்கு ஆரம்பிக்குது. பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலையில் சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியாதிபதியாகிய சனி உச்சகுருவின் பார்வையில் வேறு இருக்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவருடைய ஒரு பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் போயிருந்த அத்தனையையும் நடக்க வைத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல தன்மை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒன்றுங்க. எல்லாவற்றிலையும் ஒரு படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியங்கள் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 9ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறாரு, 5ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறாரு. 2 10ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வாழ்க்கையில் முன்னேற்றம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் யார் கணவன் யார் மனைவி என்பதில் தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன 9ல் ராகு இருக்கிறாரு. அப்பா விஷயங்களில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து அப்பா அம்மா பேசுகிறது, கணவன் மனைவி பேசுகிறது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்தை யாருன்னா புரிஞ்சுக்கிறாங்களா பாரு, நம்ம என்னமோ கோடிக்கணக்கில் இப்படி அப்படி ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி, நானும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன்ற மாதிரி தொலைதூர இடங்களில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு தடைகள், தகவல்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தந்தையோடு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் வரும். ஏன்னா மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்புறம் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சூரியனுக்கு சனி பார்த்தாலே அப்பாவால் ஏதாவது மனசு கஷ்டம், அப்பாவால் ஏதாவது செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பிற்பகுதியில் வந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் யோக அமைப்புகள் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மாத ஆரம்பத்தில் முதல் 2 வாரங்களுக்கு
செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அது வந்து ஒரு செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஜீவனாதிபதி 5ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலே பிள்ளைகளால் ஏதாவது செலவு, சகோதர உறவுகள் உள்ளவங்களால ஏதாவது செலவு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். பிள்ளைக்கு ஒன்றுன்னா நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், காலேஜுக்கு இது பண்ண வேண்டியிருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு பண்ண வேண்டியிருக்கும், ஷூ எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், புஸ்தகத்துக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஆமாம், அந்த மாதிரியான மாதங்கள் தானே இது. எல்லாவற்றிலும் அடுத்தடுத்து செலவுகள் வருகிறது என்பதை பற்றி கொஞ்சம் யோசனையாக இருந்தாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 3ஆம் இடத்துல புதன் உச்சம், 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி என்பது ஒரு பெரிய அளவில் ஒரு கொடுப்பினையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதைவிட மேலாக செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் அப்படியே ராசியில் வந்து உட்காந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளில் இருக்கிறார். இது எல்லாமே பிற்பகுதி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. இதில் முதல்ல ஒன்று சொல்லணும். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டம் மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு வராது. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தான். கடகராசிக்காரர்கள் 2022, 23 நினச்சி பாருங்கள். கடுமையான மன உளைச்சலில் அட்டமத்து சனி காலத்தில் என்ன செய்கிறதுன்றது தெரியாமல் இருந்தீங்க இல்லையா? அதிலிருந்து இப்போது கொஞ்சம் விலகித்தான் வந்திருக்கிறீங்க. ஆகவே அந்தந்த கஷ்டங்கள் வரவில்லை என்றாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பில் ஓரளவிற்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொல்வதை விட ஒரு கூடுதலான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். 5, 7, 9ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய தன்மை, திருக்கோவில்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்ரீமகா பெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய ஒரு அவதார திருத்தலங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சித்தர்களுடைய தரிசனம் மற்றும் அவர்களுடைய ஆசிகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடமாநில யாத்திரை, திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு டக்குன்னு கிளம்பி போய் ஒரு தெய்வத்தை தரிசித்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. தன்னம்பிக்கை இருக்கும், தொழில் திறமை, வேலை பார்க்கக்கூடியவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பணவரவு வரக்கூடிய சூழல், பணம் எங்கே இருக்கிறது என்பதை அடையாளம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக கடகராசிக்கார சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை என படிப்படியாக அப்படியே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னேற்றங்கள் கொஞ்சம் கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஓரளவிற்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் நல்லாவே இருக்குது. மாத ஆரம்பத்தில் வந்து ஒரு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதத்தின் 2வது வாரம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். பணவரவுகள் அப்போது கிடைக்கும். முதல் 15 நாட்கள் ஏதாவது சுப செலவுகள், சமாளிக்க முடியாத அமைப்புகள், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், என்னையா இது இப்படியே வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் எங்கேயா திருப்பி அடைக்கிறது அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு அச்சலாத்தியான உணர்வுகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் மாறிவிடுகின்ற காரணத்தினாலும், தனாதிபதி அங்கேயே உச்சமாக புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் பணவரவுகள் கிடைத்து அதன் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்குழப்பம், மனவேதனை போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. பூர நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே பலன்கள் வேறு மாதிரியாக நடக்க ஆரம்பித்து விட்டன என்பது தான் உண்மை. ஆக சிம்மராசிக்காரர்கள் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வருவதற்கான ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். முயற்சிகள் பலிக்கும். இதுவரைக்கும் முயற்சிகள்லாம் பலிக்கலை. முயற்சியை குடிக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஆகவே சுக்கிரன் 2ஆம் தேதியே 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அட்டமத்து சனியின் காரணமாக இப்படி இருக்குது அப்படி இருக்குது தொட்டது தொலங்களே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், வியாபார பெருமக்களில் நஷ்டம், வேறு சில விஷயங்களில் ஒரு தொழிலாளர் பெருமக்கள் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல் மன அழுத்தம் இருக்கிறது. நீங்கள் தான் சிம்மராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு மீனராசியோ சிம்மராசியோ இருந்தாலே அதில் பிரச்சனைகள் வந்திருக்குது குடும்பத் தலைவருக்குன்னு அடிக்கடி இந்த சிம்மராசி பகுதிகளில் சொல்கிறேன். ஆக
எல்லாவற்றிலும் ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் கூட எதையும் தாங்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து ஒரு பொருள் வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, அதில் கொஞ்சம் பயணங்கள் அமைஞ்சு ஆஃபீஸ் விஷயமாக போகிறேன், சொந்த வாழ்க்கை விஷயமாக போகிறேன், ஏதோ ஒன்று அந்த பயணத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெட்டி அலைச்சல்கள் இருந்தாலும் கூட பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக பிள்ளைங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளைகளின் மூலமான செலவுகள் இருக்கும். நீங்கள் வேறு போங்க, கையில் இருக்கிறதுக்கே ஒன்றும் இதாக காணும், இதில் வேறு செலவுன்னா காசுக்கு எங்கே போகிறதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு செலவு வரும் முன்னே வருமானம் வரும் பின்னே, அதுதான் உண்மை. செலவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அடைக்கிறது, எப்படி கொடுக்கறது, அவற்றை வாங்கினேன் இவற்றை வாங்கினேன்ற மாதிரியாக ஒரு நல்ல விஷயத்திற்கு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு இப்போது கணவரின் பேரில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கின்றன. அவருடைய உடல்நிலையை பார்க்கணும் அப்படி இப்படி நினைப்பீங்க. அதெல்லாம் இப்போதைக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. முக்கால் கிணறு தாண்டி விட்டது சிம்மராசி என்பது தான் உண்மை. அஷ்டமச்சனியில் இன்னும் ஒரு 25% துன்பங்களை கூட இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நீக்கக்கூடிய நல்ல மாதங்க சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த மாதமாக இந்த மாதம் அட்டகாசமாக இருக்குது. 12 ராசிகள்லேயே கன்னிராசியும் கொஞ்சம் கொடுத்து வைத்த ராசி. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் உச்சத்தில் இருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து புதனை விட மேலாக தனாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடியவர், நிம்மதியை கொடுக்கக்கூடியவர், அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். இன்னொரு கிரகம் 5ஆம் அதிபதியாகிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிக்கு 3 கிரகம் தான் நல்லது செய்யக்கூடிய கிரகம், புதன் சுக்கிரன் சனி. இந்த 3 பேருமே நல்லா வலிமையாக இருக்கிறாங்க. ராசிநாதன் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும். ஒரு 7ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், முதல் வாரம் கொஞ்சம் லேசாக டல் அடித்தா கூட 7ஆம் தேதிக்கு பிறகு சுறுசுறுப்பாக அப்படியே இருப்பீங்க. கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு யானை பூந்துக்கிட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட மாறி இருக்கும். நல்லா பாருங்கள், ஒரு 4 பேர் திடீர்னு 10-15ஆம் தேதி போல் கேட்பாங்க பாருங்கள், என்னப்பா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் மூஞ்செல்லாம் பளபளன்னு இருக்குது, கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு மற்றவர்கள் உங்களை கவனிக்கும் விதமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டது துலங்குங்க. தாய்மாமன் உறவுகள் நன்றாக இருக்கும். அதில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகும். இளைய பருவத்தினருக்கு மாமன் மகன் அத்தை மகள் இந்த மாதிரியான விஷயங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அம்மாவோடு கூட பிறந்தவங்கள தான் தாய்மாமன், கூட பிறந்த இன்னொருத்தர் சித்தி பெரியம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களால் வந்திருந்த ஒரு சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்துல உச்சகுரு மிக வலிமையாக இருக்கிறார். ஆகவே சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. காவல்துறை, இராணுவம் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாத பிற்பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மாத ஆரம்பத்திலேயே தசம அங்காரகா என்கின்ற விதமாக 10ஆம் இடத்துல செவ்வாய் அற்புதமான நிலைமையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் நீச்சனாகி 11ஆம் இடத்துல நீச்ச பங்க அமைப்புகளில் இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சோஷியல் மீடியாவில் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஃபேஸ்புக்கில் பெரிய ஆள் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு மற்றவங்களுடைய கவனத்தை கவரணும், பிரபலமாகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். செயற்கரிய செயல் ஒன்றை செய்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அப்படியே வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பாராட்டை, குடும்பமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், தொழிலிடமாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சினிமா, மீடியா இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு இதை வச்சுருக்கிறவங்க, வாய்ப்புகள் கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இவ்வளவும் நான் சொல்லிட்டேன்ல, போர்வையை தூக்கி அப்படியே இழுத்து போத்து படுத்துக்கிட்டு இருந்தால் எந்த கிரகமும் வேலை செய்யாது. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு 2 மடங்கு மேலாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு போன மாதம் ஃபுல்லாக பெரட்டி எடுத்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சம். கடுமையான அமைப்பு. என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு நிறைய பேர் 90% பேர் திணறி போனீங்க. ஏதோ மற்ற கிரகம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறனாலையும் 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்குறதுனாலையும் சமாளிச்சிங்க. குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை பெருசாக வந்துடாமல். ஆனால் இந்த மாதம் அற்புதமான மாதம். 2ஆம் தேதியே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் உட்கார்றார். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அங்கேயே இருப்பார். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அப்படியே வக்கரகதியில் போயிட்டு வருவார். ஆக செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. தொட்டது துலங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும்.
காதலன் காதலி உறவு அதை விட நல்லாயிருக்கும். சிலருக்கு புதுசாக காதல் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இழந்த கௌரவம் திரும்ப வரும், இழந்த தைரியம் அதை விட திரும்ப வரும். உண்மையை சொல்லப்போனால் தைரியம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? அந்த மாதிரியாக இதுவரை எதை கண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பிச்சிருது. சிலருக்கு அதீதமான செலவுகள் உண்டு. 12ஆம் அதிபதி 7ஆம் தேதி அப்படியே உச்சமாகிறாரு 12ஆம் வீட்டில். செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும். சிலருக்கு வீடு வாங்க முடியும், சிலருக்கு வீட்டுக்கு சோபா, சிலருக்கு வீட்டுக்கு ஒரு பெட்ரூம் இந்த அமைப்புகள், அது லைட்டு வாங்கினேன், இது வாங்கினேன், ஃபேன் வாங்கினேன், ஏசி வாங்கினேன், ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்தேன், வாஷிங் மிஷின் ரொம்ப நாளாக ஒய்ஃபு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதை வாங்கி கொடுத்தேன். ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை கடன்பட்டாவது வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கிறவங்க, அது பார்த்துட்ருக்கிறவங்க, இது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கன்ட்டு எல்லா விதத்திலும் ஒரு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு திசை பயணங்களின் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 12ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் இடத்துல வர்றாரு. ஆக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போக முடியும். அப்படி போகிறதன் மூலமாக அந்த பயணம் சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே நான் அந்த ஊர்களில் இருக்கிறேங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் உங்களுக்கு கூடுதலாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கல்வி படிப்பு நல்லாயிருக்கும், எந்த படிப்பு படிக்க முடியுன்றது நல்லாயிருக்கும். வேலையில் இது வரைக்கும் வந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகும், நல்ல வேலை கிடைக்கும். முக்கியமாக இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகும். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 வாரத்திற்குள்ளே 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள், நல்ல அறிமுகங்கள் கண்டிப்பாக உண்டு. இனிமேல் இந்த பிரச்சனை, இந்த சறுக்கல் வராது என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அம்மா அப்பா உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த கவலைகள் தேவையில்லாத நல்ல மாதங்க. துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த செப்டம்பர் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பினைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு நிலைமையை கொடுக்கிறார். செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் அவர் நீச்சத்தை அடைகிறார். ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற உச்ச குருவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு நல்ல அமைப்புங்க. ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, ராசிநாதனோடு குரு பகவான் சேர்றார். கொடுத்து வச்ச மனுஷனிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு பிரச்சனைகள் அப்படியே தீர்ந்து கொண்டு இருக்கிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்பது தான் உண்மை. 11ஆம் அதிபதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 11ஆம் வீட்டில் உச்சத்தை அடைய, விரையாதிபதி 12ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்க, இது ஒரு நல்ல விதமான ஒரு அருமையான ஒரு தன்மைகள் கொண்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னங்க ஏதாவது உடனே மந்திரகாலின்னு இந்த மாதமே அப்படியே கோடிக்கணக்கில் கொட்டிட போதா? அப்படிலாம் கிடையாது. நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அடையாளங்களை மெதுவாகத்தான் அப்படியே கிரகங்கள் கொண்டு போய் கொடுக்கும். அதுலேயும் 2K கிட்ஸ் இருக்கிறீங்களே, இந்த நிமிஷத்தில் ராத்திரி தூங்கணும், காலையில் எந்திரிச்சோன்னா எலன் மஸ்க் ஆயிடணும். அப்படித்தான் அவங்க நினைப்பு. இப்போல்லாம் உங்கள் கணக்கு அம்பானி அதானிலாம் நீங்கள் பார்க்குறதே இல்லை. எலன் மஸ்க் அப்படி லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாமே. அம்பானிலாம் சும்மா ஏழையாக இருக்கிறார். நம்ம டைரெக்டாக எடுத்தோன்னே எலன் மஸ்க் தான். அப்படி தான் இன்றைக்கி 2K கிட்ஸு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்மையிலேயே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்பது தான் உண்மை. இன்னும் ஒரு 10-15 வருஷத்திற்கு, குறிப்பாக அந்த அஷ்டமச்சனி 7.5 சனியில் தான் பெரிய பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. இந்த ஜென்மச்சனி வரும் பொழுது மட்டுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்ல டைமாக இருக்குது. லாபாதிபதி லாபத்திலே இருக்கிறார். வியாபார பெருமக்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் முனைவோர்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். வேலைக்காரர்களால் இது வந்த பிரச்சனைகள் தீரும். விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. விவசாய பெருமக்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்கு கணவர் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, நினைத்தவரையே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதத்தின் முதல் பகுதியில் எதிர்பாராத வருமானம் உண்டு. சற்று வெளியில் சொல்ல முடியாத வருமானம் வரும். நேர்மையற்ற விதமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் காசு பணம் வரும்.
அது கொஞ்சம் வெளியில் சொல்லிக்க முடியாதபடி இருக்கும். எப்படிப்பா அந்த காசு வந்ததுன்னு சொல்கிறத வெளியில் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவீங்க. அப்போ மாதத்தின் முதல் பகுதியில் கொஞ்சம் அந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பிற்பகுதியில் சகோதரர்களால் லாபம் உண்டு. கட்டிடம் நிலம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைமைகள் விலகுது. நெருப்பு சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு மிக பிரமாதமான மாதம் அந்த மாதம். அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அருமையாக நல்லா இருக்குது. உச்சகுரு ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் கௌரவம் அதிகமாகும். தலை நிமிர்ந்து நடப்பீங்க. கோபத்தெல்லாம் அப்படி வந்தால் கூட அப்படியே இது பண்ணிவிட்டு எதுக்கு இருந்தாலும் நம்மளை விருப்பத்தி பார்க்குறான், ஏரியா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் அதிபதி உச்சனாகி 10ஆம் இடத்திலேயே இருக்க தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக செயல்பட மாதம் முழுதும் தர்மகர்மாதிபதி யோகம். எப்படிங்க ஐயா சொல்லுங்கள். 9ல் சூரியன் முதல்ல 15 நாட்கள் ஆட்சியாக இருக்கிறார். 10ல் உச்சனாக பிற்பகுதியில் புதன் வலுவாக இருக்கிறார். 9ஆம் அதிபதி 9ல் இருக்க, 10ஆம் அதிபதி 10ல் இருக்க, முதல்ல 9ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் சேர, அதன் பிறகு 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் சேர என்ன நடக்கும்? தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைத்து தானம் பண்ணக்கூடிய அளவிற்கு, தனக்கு மிஞ்சி தானம்னு சொல்கிறாங்க இல்லையா, தர்மகர்மாதிபதி யோகம்னா செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் கிடைச்சி தன்னுடைய வீட்டுக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் செலவு செய்தது போக மற்றவர்களுக்கும் தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல யோகமான அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் இருக்குதுங்க. இப்போ வருமானம் வரணும்னா லாபம் இருக்கணும்ல. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வலிமையாக லாப அமைப்புகளில் இருக்கிறார். ஆக கொடுத்து வைத்த அமைப்பாக எதிர்பாராத வருமானங்கள், எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத பதவி உயர்வுகள், எதிர்பாராத சம்பள உயர்வுகள், வராது என்று கைவிடப்பட்ட பணம் கையில் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அல்லது பிஎஃப், கிராஜுவேட் இந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது டக்குன்னு ஒரு பொருளை வாங்கினேன், முதல் வாரம் வாங்கினேன், 3ஆவது வாரம் விற்றேன், டபுள் பங்கு லாபம். இந்த மாதிரியாக அந்த செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே உள்ளேயே ஆரம்பித்து உள்ளேயே முடிந்து விடக்கூடிய அளவிற்கு ஒரு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 9, 10, 11ஆம் இடங்கள் மூன்றுமே ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றன. அப்பாவால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். தாய் தந்தை சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் இப்போது விலகப் போகிறது. பங்காளிகள்னு சொல்லுவோமே, சித்தப்பா பெரியப்பா மக்கள், அவர்களால் இது வரைக்கும் இருந்து வந்த சோதனைகள்லாம் இப்போது விலகப் போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு கண்டிப்பாக இருக்கும். சரிதாங்க, குரு 8ல் மறைஞ்சிருக்கிறாருங்க, அது ஏதாவது ஒன்று பண்ணுமான்னு கேட்டால் அவர் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் அவர் சோதனைகளை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் கண்டிப்பாக இருக்கிறார். ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இப்போது 8ல் மறைந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது என்பது எல்லா விதத்திலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதை காட்டுகிறது. அம்மாவை பற்றின மனக்கவலைகள் தீரும். வாகனங்கள் வாங்க முடியாத நிலைமைகள்லாம் இப்போது வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தைரியம் வரும். 2 வீலரை தூக்கி போட்டு கார் வாங்கிடலாம்யா, பரவாயில்லையா, வர்றது வட்டம் பார்க்கலான்ற மாதிரியாக வருமானம் குறையாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குது. புதிய கல்யாணங்கள் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதானே இருக்கிறார், பண்ணித்தான் ஆவீங்க, நல்லாயிருக்கும். ஆக எல்லாவற்றிலும் குடும்பத்தில் ஒரு நிறைவு, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல், சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எளிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையையும் முறியடிக்கக்கூடிய நல்ல மாதங்க செப்டம்பர் மாதம். மகரம், 12 ராசிகளிலே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை காத்து கொண்டிருக்கின்ற அருமையான சாதகமான மாதமாக செப்டம்பர் மாதம் அமையுது. என்னங்கய்யா, உச்சனாகி குரு பகவான் ராசியையும் பார்க்கிறார், ராசிநாதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் ராசிக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒன்று. 2 அப்படியே இருக்கிறனால இது வரைக்கும் சோம்பலாகி கிடந்தவர்கள் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு 2-3 மாதமாக நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் நினச்ச மாதிரி ஸ்பீடாக நடக்கலை. நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் என் கையில் உடனே 10 கோடி ரூபா விழுந்தில்ல, யாரும் தங்க கட்டி பைய தூக்கி அப்படி வீட்டு வாசலில் வச்சுட்டு போல, நான் உழைச்சாத்தான் நான் காசு. ஆமாம், நம்ம உழைச்சாத்தான் காசு. நம்மில் ஒருவர் தான் அதிர்ஷ்டசாலி. மகர ராசிக்காரங்களில் இருக்கிற கோடிக்கணக்கான பேருக்கும் அப்படியே அதிர்ஷ்டம் கொட்டிடாது. ஆனால் தசாபக்திகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த போன 3 மாதமாக ஜூன் 2ஆம் தேதியிலிருந்தே கோடிகள் கண்டிப்பாக குமிஞ்சிருக்கும். நம்முடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல, நம்முடைய உயரத்திற்கு தகுதிக்கு ஏற்றாற் போல 3 மாதத்திற்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் எல்லாம் வலுவாக இருக்க, 9ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்க, 10ஆம் அதிபதி ஆட்சியில் இருக்க, தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ராசிநாதனை உச்சகுரு பார்த்து ராசியை பார்ப்பதனால இழந்த கௌரவத்தை திரும்ப பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கினீங்களோ,
இவன் தேர மாட்டாயா, முடிஞ்சுச்சியா, பூட்ட கேசியா, இப்படி நினச்சவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல வச்சுக்கிட்டு உங்களுடைய வளர்ச்சியை அதிசயமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வயதிற்கேற்றாற் போல இருக்கிறது. 20 வயதானாலும் சரி, 60 வயதானாலும் சரி, 70 வயதானாலும் சரி, ஏதோ ஒன்றை சாதிக்க. உண்மையை சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்கள் இளமையை கீப் பண்ணுறவங்களா இருப்பீங்க. வெளியில் உடம்பை கூட தெரிய விட மாட்டீங்க. மனசோ 50 வயசுக்காரருக்கு 30 வயசு மனசு இருக்கும், 60 வயசுக்காரருக்கு 40 வயசு மனசு தான் இருக்கும். அந்த அளவிற்கு மனதிலும் உடலிலும் இளமையை அப்படியே கீப் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உடலும் மனசும் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். 8ல் சூரியன் கேது முதல் 2 வாரம் அப்படியே சேர்ந்துருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அரச விரோதங்கள்லாம் இருந்தவங்களுக்கு அரச அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம முறைச்சிக்கிட்டோம், அல்லது கவர்மெண்ட் ஒரு தாசில்தார் கலெக்டர் இழுத்தடிக்கிறாரு, பட்டா கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன், அரசாங்கத்தில் வேலையே நடக்கலை, அவங்களுக்கெல்லாம் இப்போ அப்படியே 9ஆம் இடத்திற்கு சூரியன் மாறக்கூடிய காரணத்தினால் அப்படியே அரசு வேலை, அரசு ஆதரவு, ஒரு மந்திரி எம்எல்ஏ போன்றவர்களுடைய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தம்பி தங்கிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த பாராமுகமாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் உங்களுக்கு உதவுவது, நீங்கள் அவர்களை கை தூக்கி விடுவது என்பது போன்ற சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும். உண்மையை சொல்லப்போனால் பெண்கள் மகர ராசிக்கார சகோதரிகள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அது எல்லாம் விலகி இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக கருதப்பட்ட நீங்கள் நானே அதிர்ஷ்டசாலி தான் என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் மிக அருமையாக வேலை செய்யும். 8ஆம் இடத்தில் புதன் உச்சம், 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுப மாதம் இந்த மாதம். ராசிநாதனை உச்சகுரு பார்க்கிறார். கும்பம் கடந்த 3-4 வருஷமாக இருந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகி இப்போ ஒரு 3-4 மாதமாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக முழுக்க வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதத்திலிருந்து அப்படியே வெளியே வருவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். திருமணம் சிலருக்கு நடக்கும், சிலருக்கு திருமண உறுதிகள் உண்டு. இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி, இப்படிப்பட்ட கணவர் தான் வேணும், இப்படிப்பட்ட மனைவி தான் வேணும்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குழப்பங்கள் தீரும், வாழ்க்கை குழப்பங்கள் தீரும். இது தேவையா, அது தேவையா, எது தேவை என்று தீர்மானிக்க முடியாமல் இருந்த இளைய பருவத்தினர், இளைய பருவன நடுத்தர வயதினரை கூட சேர்த்தான் சொல்கிறேன், எல்லாத்தருக்கும் ஒரு தீர்மானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்கள், வடகிழக்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அப்படியே டெல்லி, பாம்பே, கல்கட்டா அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள், அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் தொழில் தொடர்புகளை வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பென அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. வருமானம் ரொம்ப நல்லா வரும். 2ஆம் இடத்துல இப்போ சனி, அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதனை உச்ச புதனும் பார்க்குறாரு, உச்ச குருவும் பார்க்குறார். இது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. நான் சம்பாதிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன், என்னை ஏமாற்றிக்கிட்டே போகிறாங்க எல்லாரும், என்னுடைய குணத்தை தெரிந்து கொண்டு இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னதான் ஆனாலும் உழைப்பாளிகளான உங்களுடைய உழைப்பு வீணாகாது என்பதை நீங்களே உணரக்கூடிய அருமையான நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பத்துக்கு மட்டும் நிதானமாக தாங்க நல்லது நடக்கும், கெடுதல் மட்டும் டக்கு டக்குன்னு நடக்கும். கெடுதல் எப்படி நடந்ததுன்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, இப்போ அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்ல. படிப்படியாக நன்மைகள் மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும், சோஷியல் மீடியாவில் நேம் வரும், வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. தொட்டது துலங்கும், குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், சஸ்பெண்ட் ஆனவங்க மறுபடியும் வேலையில் சேருவீங்க, இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து காலூண்ட முடியாதவர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள், உதவியாளர்கள், முதலீடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் முதல் 2 வாரத்துக்குள்ளேயே நல்லாயிருக்கும். யாரும் ஒரு நண்பரை கூட நம்பக்கூடியவராக வருவார். இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக, நண்பரின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குழப்பங்கள் தீரப்போகிறது. சிலருக்கு மேற்கு திசை வருமானங்கள் வரும், மேற்கிலிருந்து நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்களின் மூலமாக மேன்மைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க கும்பத்திற்கு செப்டம்பர் மாதம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு 2 உச்ச கிரகம் இப்போது ராசியை பார்க்கிறது. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
உண்மையிலேயே நீங்கள் தான் மீனராசின்னு கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு மீனராசி இருந்தால் கூட அது உங்களை பாதிக்கும். உண்மையில் மீனராசிக்கார குழந்தைகளை கொண்ட ஒரு இளைஞர்களை வாலிபர்களை கொண்டிருக்கின்ற அம்மா அப்பா எல்லாம் இப்போ தூங்கவே இல்லை. அந்தளவுக்கு மீனராசிக்கும் சிம்மராசிக்கும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போட்டு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற அமைப்புகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக தீரும். ஜென்மச்சனியை முக்கால்வாசி தாண்டிட்டீங்க. வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதியோடு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுகிறது. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இந்த பக்கம் ஒரு 3 மாதம், அந்த பக்கம் ஒரு 6 மாதம், 5 மாதம், 8 மாதத்தில் ஜென்மச்சனி விலக போகிறது. அதுக்கப்புறமா 2.5 வருஷம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனியோடு உங்களுடைய சோதனைகள் விலகி போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். எப்போவுமே 2 பிரிவாக பலன் சொல்லுவேன். செகண்ட் ரவுண்டாக ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல பலன்கள் இப்போது நடக்குது. இப்போ தான் சொத்து பத்து வாங்கினீங்க, இப்போ தான் வீடு கட்டினீங்க, இப்போ தான் தொழில் முன்னேற்றம் இருக்குது, இப்போ தான் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு 30 வயசு தாண்டினவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போது 2 உச்சகிரகம் ராசியை பார்க்குறதுனால நல்லாயிருக்கும். எதிர்பாராத தனலாபம் உண்டு. பெண்களால் அசிங்கப்பட்டவர்கள், பெண்கள் சார்ந்த தொழில்களில் நட்டப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, உறவுகள் சீராகக்கூடிய ஒரு நிலைமை, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பெரிய கஷ்டங்களை அனுபவித்தவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக செயல்படுகிறது. மீனராசிக்காரர்கள் எதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் வெளியே வந்துருச்சு. பரவாயில்லைங்க, நான் கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ அன்றைக்கை விட இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்ட்டு சந்தோஷமாக சொல்லக்கூடிய நிலைமைகள் உண்டு. இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் தீரும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒன்று. அப்பா அம்மா ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து, அல்லது மாதமான மெடிக்கலுக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணிக்கிட்டே ஆக வேண்டியிருக்கே, இதெல்லாம் அப்படியே விலக போகிறது. சிலருக்கு இது வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் கேஸ் போட்டிருக்காங்க, மனைவி பிரியணுன்றாங்க, கணவர் பிரியணுன்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலையா, தூக்கமே வரமாட்டேங்குது. ஆமாம், மீனராசிக்காரர்களுக்கு தூக்கம் வரலன்றது நிஜம்தானே. ஒவ்வொரு வீடியோலையும் அப்படித்தானே பேசுகிறேன். இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வுகள், நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் உண்டு. நோய் நொடியாலேயே கொஞ்சம் அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடனால் கவலைகளை கொண்டிருப்பவர்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் புலப்பட ஆரம்பிக்கின்ற, இப்போவே கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். இந்த ரூட்டில் போனால், இந்த வேலையில் போனால், இந்த தொழிலை பண்ணால், இந்த வியாபாரத்தை பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வரும், இந்த பிரச்சனையை தீர்த்தலான்ற மாதிரியாக சில பல நன்மைகள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கிடைக்க ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.